1925 ஒரு டாலரின் மதிப்பு $2.76. 1947 ஒரு டாலரின் மதிப்பு $1. 2014 ஒரு டாலரின் மதிப்பு $60.32. ஆனால் இப்போது ஒரு டாலரின் மதிப்பு $86.62. அதுவும் கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாயை பற்றி அட்டவணைப்படுத்தினோம் என்றால் வீழ்ச்சியை மட்டுமே சந்தித்துள்ளது. 1947 ஒரு டாலரின் மதிப்பு $1 என்ற சம விகிதத்தில் இருந்த நம் ரூபாயின் மதிப்பு இன்று $86.62 உயர்ந்துள்ளது. நம் இந்திய ரூபாயின் ஏற்ற இறக்கத்திற்கான காரணம் என்ன? நம் ரூபாயின் மதிப்பு எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? ஏன் நம் ரூபாய் பலவீனமாக இருக்கிறது? நம் ரூபாயின் வீழ்ச்சியின் தாக்கம் என்ன என்ற கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை அளிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஒரு பிரிட்டிஷ் நாடாக இருந்தபோது நம்மை ஆண்ட பிரிட்டிஷ்காரர்கள் ரூபாயை பயன்படுத்திய காரணத்தினால் ரூபாயின் மதிப்பு அதிகமாக இருந்தது. ஏனெனில் பிரிட்டிஷ் நாட்டின் பவுண்டின் மதிப்பு அதிகமாக இருந்தது. பிரிட்டிஷ் காலத்தில் இந்திய நாணயம் அமெரிக்க நாணயத்துடன் வலுவாக போட்டி போட்டுக் கொண்டிருந்தது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது டாலரும் ரூபாயும் சமமாக இருந்தது. அப்போது இந்தியாவிற்கு எந்த கடன் சுமையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. அப்போ நம் ரூபாயின் சரிவு எங்கு தொடங்கியது என்று பார்த்தால் 1951ஆம் ஆண்டு நாட்டில் முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்ட போதுதான் இந்திய அரசு வெளிநாடுகளிலிருந்து கடன் வாங்க தொடங்கியது. அங்கு ஆரம்பித்தது ரூபாயின் தொடர் சரிவு. 1975 தொடக்கத்தில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $8 இருந்தது. பிறகு 1985 அது $12 சரிந்தது. இந்தியாவின் 9வது பிரதமராக பணியாற்றிய ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பி.வி. நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இந்தியா தாராளமயமாக்கல் பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்த 10 ஆண்டுகளில் $47 48 என்ற அளவுக்கு பெரும் சரிவை சந்தித்தது. நம் இந்திய ரூபாயின் ஏற்ற இறக்கத்திற்கான காரணம் என்ன என்று இந்த எடுத்துக்காட்டின் மூலம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அமெரிக்காவின் $1 மதிப்பு $50 என்று வைத்துக் கொள்ளுவோம். உதாரணத்திற்கு நாம அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்கிறோம் என்றும் இரு நாடுகளின் அந்நிய செலவாணி இருப்பு சமமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதாவது அமெரிக்காவிடம் நம் நாட்டு கரன்சி $50,000, இந்தியாவிடம் $1000 உள்ளது. இப்போ அமெரிக்க டாலரின் மதிப்பு $50,000 இருப்பதால் இருவரிடமும் பணத்தின் மதிப்பு சமமாக இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா ஒரு பொருளை வாங்குகிறது. அதன் மதிப்பு $5000 என்று வைத்துக் கொள்வோம். அதற்காக இந்தியா $100 அமெரிக்காவுக்கு கொடுக்கிறது. இப்போ இந்தியாவின் அந்நிய செலவாணி இருப்பில் $900 மட்டுமே கையில் இருக்கிறது. இந்தியாவின் இருப்பில் இருந்து $100 அமெரிக்காவிடம் சென்று விட்டது. இந்த நிலை எப்போது சரியாகும்? அமெரிக்கா இந்தியாவிடம் இருந்து $100 மதிப்பிலான பொருட்களை அமெரிக்கா வாங்கினால் தானே சரியாகும். அப்படி நம்மிடம் அவர்கள் எந்த பொருளை வாங்காவிட்டால் என்னவாகும்? மீதமுள்ள $900க்கும் நாம் இறக்குமதி செய்த பிறகு நம்மிடம் எந்த டாலரும் இருக்காது. இப்போ நாம திரும்பவும் அமெரிக்காவிடம் வர்த்தகம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய $50 கொடுத்து ஒரே ஒரு டாலரை தான் வாங்க வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் தான் நம்முடைய பண மதிப்பு குறைந்து கொண்டு வருகிறது. நம் ரூபாய் பலவீனமாக இந்த 3 காரியங்கள் முக்கியமாக பேசப்படுகிறது. நம்பர் 1, சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வரும் காரணம்தான் இந்திய ரூபாயின் மதிப்பு குறைவதற்கான முதல் காரணம். கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் மிகப்பெரிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தற்போது $75 உள்ளது. அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா அதற்கான பணத்தை அமெரிக்க டாலர்களில் தான் செலுத்துகிறது. அந்த அமெரிக்க டாலரை $86.62 கொடுத்து வாங்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பர் 2, 65% மின்னணு பொருட்களின் தேவையை நிறைவு செய்வதற்கு இந்தியா இறக்குமதியை சார்ந்துள்ளது. இன்னும் மின்னணு துறை, பொறியியல் துறை, வேதியியல் துறைகளுக்கு தேவையான பொருட்களையும் நாம் இறக்குமதியை மட்டுமே நம்பியிருக்கிறோம் என்பது வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. நம்பர் 3, நம் ரூபாய் மதிப்பில்லாமல் போக இன்னும் ஒரு காரணமும் உள்ளது. வெளிநாட்டில் இருந்து இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்திருக்கும் முதலீட்டாளர்கள் ஒரே நேரத்தில் தங்கள் பணத்தை திரும்ப எடுத்தார்கள். இந்த ஆண்டில் இதுவரை சுமார் 75,000 கோடிக்கும் அதிகமான பணம் இந்திய பங்கு சந்தையில் இருந்து வெளியேறி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அரசு அவர்கள் நாட்டின் வட்டி விகிதத்தை அதிகரிப்பதால் வெளிநாட்டில் இருந்து வந்து நமது நாட்டில் முதலீடு செய்தவர்கள் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கும் பணத்தை எடுத்து சென்று அமெரிக்க பத்திரங்களில் முதலீடு செய்கின்றனர். இந்த காரணத்தால் இந்த ஆண்டில் மட்டும் ரூபாயின் மதிப்பு 8% குறைந்துவிட்டது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் அமெரிக்காவில் அதிகரித்த வட்டி விகிதம் ஆகியவையே ரூபாயின் வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். சரிப்பா, ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதால் நமக்கு என்ன பாதிப்பு என்று கேட்டால், இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும். கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தால் அடிப்படை தேவைகளான உணவுப் பொருட்களும் காய்கறி விலைகளும் அதிகரிக்கும்.
இதை தவிர அமெரிக்க டாலரில் செலுத்த வேண்டிய செலவுகள் மற்றும் நிலுவை கட்டணங்களுக்காக அதிக இந்திய ரூபாய் தேவைப்படும். வெளிநாட்டு சுற்றுலாவுக்கான செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் கல்வி கற்பதற்கான செலவுகள் அதிகரிக்கும். அதனால் முடிந்த அளவு நாம் நமது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்க முயற்சி செய்வோம். இன்னும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க நம் தமிழ்.